திரையின் மறுபக்கம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெனரலாக ஒரு படத்தை தேட்டரில் போய் நம்ம பார்த்துட்டு அந்த படம் ஹிட்டு, ஃப்ளாப்பு, சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டரு, அட்ரு ஃப்ளாப் இது மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து அசால்ட்டாக சொல்லிடுறோம். அதுக்கான முழு உரிமை அப்படிங்கிறது ஆடியன்ஸ் கையில் இருக்குது. ஏன்னா நம்ம 150 ரூபா 200 ரூபா கொடுத்து நம்ம 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தேட்டரில் பார்க்குறோம். பட் இதை தாண்டி ஒரு படம் எடுக்கிறதுக்கு அந்த திரையின் மறுபக்கம் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து இந்த படம் வந்து காமிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு புதுசாக ஃப்ரெஷராக யாராவது சினிமா பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஃபில்ம் மேக்கராக, ப்ரொடியூசராகவோ, ஆக்டராகவோ இல்லை டிரெக்டராகவோ ஆக போகிறாங்க அப்படின்னா, இது மாதிரியான படங்களை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. அவ்வளோ ஒரு அவேர்னஸாக நிறைய ரியல் லைஃப்பில் நடந்த சம்பவங்களை, சினி ஃபீல்ட்லையும் சரி, நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்த சம்பவங்களும் சரி, இதெல்லாம் வச்சு ஒரு படமாக இயக்குனர் நிதின் சாம்சன் அவர்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நான் வந்து இந்த படத்தை ரீசெண்டாக பார்த்தேங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஏன் 12th முடிச்ச அப்புறம் ஒரு பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் நான் வந்து ஒரு டிரெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான்னா ஏன் சினி ஃபீல்டுக்கு அனுப்ப மாட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விடை அப்படிங்கிறது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்சதுங்க. ஏன்னா நம்ம நேர்மையாக தான் இருப்போம், ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப மோசமான ஆட்கள், ஏமாற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த சினி ஃபீல்டு, அரசியல் இதுக்குள்ளெல்லாம் வந்து அதனால தான் ஜென்ரலாக யாரையும் வந்து போகக்கூடாது அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாங்க போல். ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆட்கள்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்காங்க. டிரெக்ஷன்னா என்னன்னே தெரியாத ஒரு டிரெக்டரு, ஸோ கஷ்டப்படுற ஒரு ப்ரொடியூசரு, உள்ளுக்குள்ளே என்னென்ன நடக்குது, ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஒரு ஷார்ட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு என்ன பட்ஜெட்டு, ஒரு பொருளாதாரம், இதை தாண்டி எவ்வளோ எஃபர்ட் போடணும், இது எல்லாத்தையும் வந்து இந்த படத்தில் அழகாக காமிச்சிருக்காங்க. அப்புறம் தனுஷ் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் பல வருஷம் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில், சரியான மனுஷங்களை சரியான நேரத்தில் நம்ம சந்திச்சாதான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு. அதுதான் இந்த படத்துடைய கதையாகவே வந்து ஒரு இடத்துல வந்து வந்திருக்கு. ஏன்னா இந்த ப்ரொடியூசர் அப்படிங்கிறவர் இந்த படத்தில் நல்ல மனுஷன், ஆனால் அவர் சந்திக்கிற ஆட்கள் எல்லாம் படம் பாருங்கள். நான் சில விஷயத்தை ரிவீல் பண்ண விரும்பலை. படம் பார்க்கும்போது அவ்வளோ வந்து சில விஷயங்கள் எமோஷ்னலாக ரொம்பவே வந்து ஒரு கனெக்டடாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த படம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா 1000 பேர் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அந்த 1000ல் ஒருத்தர் தான் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க போலன்ற மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு படம், ஸோ இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு சரி போய் பார்க்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, என்னடா இது நியூ ஃபேஸு, இதை தாண்டி வந்து மனோபாலா, சர்ஃபேஸ், லிவிங்ஸ்டன், லுலுசபா சாமிநாதன் இந்த மாதிரி ஆக்டர்லாம் இருந்தாலுமே அந்த படத்துக்குள்ளே ஒரு கதையில் வந்து சும்மா அப்படியே வந்து வராங்க ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணுறாங்க. பட் இதை தாண்டி ஒரு நியூ ஃபேஸை எப்படி இந்த படம் வந்து ஒரு 2.5 மணி நேரத்தை கடத்த போகிறாங்க, டிரெக்டர் எப்படி கொண்டு போக போகிறாரு, இப்படிலாம் வந்து பல கேள்விகள் இருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த ப்ரொடியூசரோட கேரக்டராக இருக்கட்டும், உண்மையாக சொல்கிறேன், அந்த நடிகர் வந்து இந்த முகமது கவுஸ் அப்படிங்கிறவர், அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது நடித்தார் அப்படிங்கிறத வாழ்ந்துருக்கிறாரு அப்படின்னா சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரொடியூசராகவே வாழ்ந்துருக்கிறாரு. சூப்பராக இருந்துச்சு அவருடைய கேரக்டர், ரொம்ப மெச்சூர்டாக நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆஸ்கர் குட்டின்னு ஒரு கேரக்டர் வராரு இந்த படத்தில். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த மனுஷன் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, ஒரு சூப்பராக என்டர்டெயின் பண்ணுறாரு நம்மளை. எனக்கு தெரிஞ்சு உழுந்து புரண்டு அப்படி இப்படின்னு என்னென்னவோ பண்ணி பர்மா பஜார்லலாம் பார்த்தோம்னா இப்படி தான் பல பேர் வந்து டிவிடி வாங்கிட்டு நானும் டைரக்டர்னு சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டிங்கை பண்ணியிருந்தார். உண்மையாக ஆஸ்கர் குட்டி இந்த மனுஷன் சந்தானம் சாரோட டீம்லலாம் போனார் அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் வந்து இவருடைய ஹியூமர் சென்ஸ்லாம் எடுப்படும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்டிங்கை வந்து கொடுத்துருந்தாரு ஆஸ்கர் குட்டி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி ஆக்ட்ரஸ் காவ்யா அப்படிங்கிற ஒரு ரோலில் ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹீரோயின் எப்படி ஒரு பெண் சினி ஃபீல்டில் எப்படியெல்லாம் வந்து அவங்கள தவறான வழிகளில் சில பேர் கொண்டு போவாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள், நல்ல வழியிலையும் வந்து சில பேர் எப்படி கொண்டு போவாங்க. குறிப்பாக ஒரு விஷயங்க, ஐடி ஃபீல்டு அப்புறம் மற்ற சில ஃபீல்டு, அந்த ஐடி இது மாதிரியான ஃபீல்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாதிக்கப்படுற இந்த பெண்கள் பாதிக்கப்படுறதை விட இந்த சினி ஃபீல்டில் கம்மி தான் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை மற்ற ஒர்க் பிளேஸை விட இங்கே ஒரு சில இடத்துல கம்மி தான். மற்ற ஒர்க் பிளேஸ்னால் நான் சொல்கிறேன் ஐடி டிபார்ட்மெண்ட்டை விட இங்கே சினி ஃபீல்டில் கம்மியான அளவில் தான் இவங்க பாதிக்கப்படுறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அவங்களுக்கு நடக்கிற அப்யூஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்குன்ற ஒரு அழுத்தமான ஒரு விஷயம். அப்புறம் இந்த ஆஸ்கர் குட்டி அப்படிங்கிறது ஒரு மோசமான கேரக்டராக இருந்தாலும் அவருக்குள்ளேயும் ஒரு எத்திக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் இயக்குனர் நிதின் சாம்சன் அவர்களும் வந்து பல கிராஃப்ட் சம்மந்தமான வேலைகள் பண்ணியிருந்தாலும் ஒரு ஆக்டராகவும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு. நல்லா இருந்தது, அவருடைய ஆக்டிங்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி நான் இந்த படத்தில் நெகட்டிவாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மேபி ஒரு பட்ஜெட்டு பரவாயில்ல, ஒரு பட்ஜெட் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை கிராண்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஆனால்
இந்த பட்ஜெட் லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறத வெரி வெரி லோ பட்ஜெட் தான் இந்த படத்தை வந்து சொல்லணும். இப்படி ஒரு பட்ஜெட்டில் ஒரு படத்தை ஒரு கலர்ஃபுல்லாக சினிமாட்டோகிராஃபிலாம் பார்த்தோம்னா ஒரு லோ பட்ஜெட் படம்னே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு பிரைட்னஸாக நல்லா குவாலிட்டியாக சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா இருந்துச்சு. அது போட்ட அந்த காஸ்டிங்ஸு பரவாயில்லப்பா. இந்த ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு, ஒரு 4 தெரு, டீ கடை, ரெசார்ட் இதெல்லாம் இருந்தாலே வந்து ஒரு படம் பண்ணலாம். அதுவும் ஒரு ஃபுல் ஃபீச்சர் படம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த படம் கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷராக சினி ஃபீல்டில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும். ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள், குறிப்பாக அந்த மியூசிக் இந்த படத்துலங்க கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். ஓப்பனிங்கில் ஒரு மாண்டேஜாக அந்த முட்டாளேன்னு ஒரு சாங் இந்த என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே வந்து காமிச்சிருந்தாங்க. அதை தாண்டி நடுவில் சில சாங்ஸ்லாம் வந்தது. இதெல்லாமே வந்து மிக்சிங் கேட்க வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு லிரிக்கலாகவும். இதை தாண்டி இந்த ஆஸ்கர் குட்டிக்கு வந்து போடப்பட்ட அந்த காமெடி, அந்த சவுண்டு, காமெடி கிளிப்பிங்கு, சவுண்டு மிக்சிங் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஜாலியாக ஒரு என்கேஜிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. குறிப்பாக வந்து இந்த அன்பு அப்படிங்கிறக்கூடிய ஒரு கேரக்டரில் ஒருத்தர் வராரு, ஒரு ஃபினான்ஷியராக. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ இது மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு கொடூரமான மோசமான ஆட்கள்லாம் வந்து இருக்கிறாங்களா சினி ஃபீல்டில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலுங்க. எனக்கு என்னென்னா, ஒரு படம் நம்ம பார்க்கும்பொழுது எந்த டைரக்டருமே ஃப்ளாப் ஆகணும்னு எடுக்கிறது கிடையாது. அவங்க வந்து ஒரு மொக்க படத்தில் கூட வந்து பார்த்தோம்னா ஒரு 4 நல்ல சீன் இருக்கும், ஒரு நல்ல படத்தில் கூட ஒரு 2 சுமாரான சீன் இருக்கும். பட் அது மாதிரி எந்த டைரக்டருமே அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது கிடையாது. பட் அதே போல் தான் இந்த படமும் ஒரு உழைப்பை வந்து நம்ம கொடுக்கணும். இந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் அந்த பட்ஜெட்டுக்கு அதிக அளவில் நம்ம ஒரு உழைப்பை கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லா கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு இயக்குனர் நிதின் சாம்சன் அவர்கள். உண்மையாக வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை வந்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு படம் வந்து தன்னுடைய ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் வந்து போட்டிருக்கிறாரு. ஓவராலாகவே ஒரு ஆல்ரவுண்டராக இந்த படத்தை வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷராக சினி ஃபீல்டில் நான் இப்போ தான் கால் வைக்க போகிறேன்னா இந்த படம் பாருங்கள், ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஸோ அண்ட் இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா தி டிரெக்டர் சாம்சன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அப்புறம் திரையின் மறுபக்கம் அப்படின்னு யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள். இந்த படம் வந்து எபிசோட்ஸாக வந்து இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் இது சச்சின் வாய்ஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.